வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்செட் எம்பிஏ எம்சிஏக்கான சிலபஸ் அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். டீடைல்டா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேசிட்டு இருப்போம். ஸ்பெசிஃபிக்கா இந்த பதிவு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்து சிலபஸ் ரிலேட்டடான விஷயங்களை வந்து பேச போறோம். ஸோ டான்செட் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், இது வந்து 4 செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க. குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னு வந்து 4 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 மார்க் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மெட்டீரியல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மகிட்டே இருக்கு. ஸோ எம்சிஏ பொறுத்த வரைக்குமான இதுக்கான மெட்டீரியல் சாஃப்ட் காப்பி அப்படின்றது வந்து நம்மகிட்டே இருக்கு. நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா வந்து நான் வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இல்ல எனக்கு வந்து என்னன்னா ஒரு புக்கா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா வெப்சைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் அடுத்து எம்பிஏ பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நான் வெப்சைட்டுக்கு வந்துடுறேன். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்சிஏல பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லிட்டேன் 4 டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து 5 டிவிஷனா இருக்கும். ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து 20 மார்க் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவுலையும் நான் டீட்டெயிலாக அகைன் வந்து சொல்றேன். அனாலிசிஸ் ஆஃப் பிசினஸ் சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு டாபிக், ரீடிங் காம்ப்ரிஹென்சன்ஸ் இன்னொரு டிவிஷன், 3வது மேத்தமேட்டிக்ஸ், 4வது டேட்டா சஃபிஷியன்சி, 5வது பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் கிராமர். ஸோ 5 டிவிஷன் அப்படின்றத வந்து எம்பிஏல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து 20 மார்க் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மெட்டீரியல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாஃப்ட் காப்பியா எங்கிட்ட இருக்கு. ஸோ நீங்க சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நம்மள்ட்ட இருந்து வந்து நீங்க வாங்கிக்கலாம். அல்லது வந்து என்னன்னா எனக்கு புக் வேணும் அப்படின்னா போத் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமே வந்து என்னன்னா எனக்கு இண்டிவிஜுவலா புக் என்ன புக் சார் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஸ்பீடாவே சொல்லு. டான்செட் எம்பிஏ. ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுறா பப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்தி பப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இது ரேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 600 650. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மேக்ஸிமம் 700 தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆத்தர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்தி பப்ளிகேஷன் வந்து ஓவராலாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆத்தர் அப்படின்றது வந்து இருக்க மாட்டாங்க. முக்கியமான பர்சன் இஏ ராமசாமி சார், இஎஸ் ராமசாமி. இது ஒரு முக்கியமான ஆத்தர். இவரோட டான்செட் புக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. இந்த புக்கும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சதா, இது மேபி இதோட பெட்டரான புக்ஸ் எல்லாம் இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச புக்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்க எஸ் ஒருத்தர் டான்செட் எம்பியோட இன்னொரு புக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ் சாம்பசிவன் அண்ட் டாக்டர் ஆண்டனி சேவியர். ஸோ இவங்களோட புக்கும் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஆக்சசபிளாக கிடைக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 700 ரூபாய்க்குள்ள தான் வரும். எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆத்தர்ல எது கிடைச்சதுனாலும் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதனால யூஸ்ஃபுல்லான புக்காக இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 வரைக்குமான கொஸ்டின் பேப்பருக்கு வந்து ஆன்சரோட கொடுத்துருப்பாங்க. 23 மட்டும் வந்து கிடைச்சிருக்காது. இப்போ பொதுவாக அந்த ஜனவரியிலேருந்தோ அல்லது வந்து டிசம்பர்லேயோ வந்து நியூ எடிஷன் வாங்கினீங்க அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி வந்து எம்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எம்சிஏவுக்கான ஆத்தர் அப்படின்றது இவர் ஒருத்தர் தான். அதாவது வி.கே. சுப்புராஜ் அப்படின்னு இருக்கும். வி.வி.கே. சுப்புராஜ் இவரோட புக் தான். ஸோ இவரோட புக் கிடைச்சது அப்படின்னா வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து வி.வி.கே. சுப்ராஜோட புக் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச நல்ல புக். ஸோ நீங்க புக்கா வாங்கணும் அப்படின்னாலும் வந்து ஒரு 600 ரூபா 700 ரூபாய்க்குள்ள வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதை தவிர்த்துட்டு வந்துட்டு என்னன்னா யூடியூப்ல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ எக்ஸாம் ஆகட்டும், ஹால் டிக்கெட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்றதுல இருந்து கவுன்சிலிங்ல இருந்து அதுக்கான கட் ஆஃப், எந்த காலேஜ் நல்ல காலேஜ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதே சமயம் அகாடமிக்கா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த சேனல்ஸ் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டான்செட்ல அசன்ட் இருக்கும். அசன்ட் எஜுகேஷன்ஸ் டான்செட்.
ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்செட்டுக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸாக வந்து ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நான் வந்து சொல்றது அப்படின்றது வந்து என்னன்னா ரெகுலராக ஒரு 4-5 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிற சேனல் மட்டும் வந்து சொல்கிறேன். ஏன்னா சில சேனல்ஸ் உண்மையாலுமே வந்து புது சேனல்ஸ் வந்து இருக்கலாம், நல்லா பண்ணிட்டு இருக்கலாம். பட் நான் கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடிய 2 சேனல்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இது ஒன்று டான்செட் 2024 போட்டிருக்காங்க இல்லையா, சேனல் நேமே வந்து டான்செட் அசன்ட் எஜுகேஷன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேர்ன் டு லீட். இந்த சேனலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் ரிலேட்டடாக மேட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதும் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேனல் அப்படின்றதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2 சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே சமயம் வந்து அட்மிஷன், கவுன்சிலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் விஷயங்கள் அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே வந்து போதும். ஸோ மேக்ஸிமம் இன்புட்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுகிறேன்.